ஒரு ஜனாசாவுக்கு செல்வதற்கு கூட மனமில்லாத மக்களாக பல பேர் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எவர் ஒருவர் ஈமான் கொண்டவராக அதே நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தவராக ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறார், அதற்காக தொழுகை நடத்தப்படுகிறது, அந்த தொழுகையிலே கலந்து கொள்கிறார், அதுக்கு பிறகு அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த ஜனாசாவோட இருக்கிறாரு, போறாரு, ஜனாசாவை பார்க்கிறாரு, அதுக்காக தொழுகை நடத்தப்படுகிற தொழுகையில் கலந்து கொள்றாரு, அதற்கு பிறகு அடக்கம் செய்கிற வரைக்கும் இருக்கிறாரு. அப்படி இருந்தாருன்னு சொன்னா அவர் 2 கீராத் 2 குவியல் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கீராத் ஒவ்வொரு குவியலும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு குவியல் நன்மைகளும் உஹது மலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க. ஒரு நன்மையை சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லல, கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை சொல்கிறார்கள். உஹது மலை அளவுக்கு அது நிகரானது. உஹது மலையை கண்ணால பார்க்கிறோம், எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த உஹது மலை அளவுக்கு ஒரு குவியல் நன்மை உங்களை அடையும்னா இதுல யார் அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வருகிறாரோ அவருக்கு 2 குவியல்கள் கிடைக்கிறது என்று சொன்னால், அப்ப 2 உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மை ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்துவிட்டு வந்து விட்டோம் என்றால் நமக்கு கிடைத்து விடுகிறது எனும்போது அதை செய்வதற்கு ஏன் தயக்கம்? தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், மற்ற இபாதத்துக்களை செய்கிறோம், இபாதத்தை செய்யணும்னு வலியுறுத்துறோம், பயாம் பண்றோம், பிரச்சாரம் பண்றோம், நாடு முழுக்க திருமண பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் இந்த பிரச்சாரம், எத்தனை பிரச்சாரங்கள், எவ்வளவு பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு கொத்துபாக்கள், எவ்வளவெல்லாம் பண்றோம். இவ்வளவெல்லாம் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு ஏன் தயக்கம்? ஏன் மனது வரவில்லை? ஏன் உங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை? இப்படியான ஒரு நன்மை நமக்காக கிடைக்க போகிறதே, 2 கீராத்துக்கள் நன்மை என்பது யாராவது சும்மா தர முடியுமா? காசை கொடுத்து எடுக்க முடியுமா? பொருளை கொடுத்து வாங்க முடியுமா? எதையுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தர காத்திருக்கிறான் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு விவகாரத்தை ஒவ்வொரு காரணத்துக்காக தள்ளி போட்டு விடுகிறோம், கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஜனாசா செய்தி வரும், இன்னார் மவுத்தாயிட்டார்ல, என்ன செய்ய, நல்லா இருந்த மனுஷன் தான், ரொம்ப தங்கமான மனுஷன் தான், நமக்கு தான் போக முடியலை, கடையை மூடிக்கிட்டு போகணும்ல, அந்த வேலையில் இருக்கிறோம், இந்த வேலையில் இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஜனாசாவாக இருக்கிற போது நமக்கும் 4 பேர் கதையை சொல்லிட்டு இருப்பாரா இல்லையா? வராமல் இருக்க கூடுமா இல்லையா? அவர்கள் வருவதால் தானே நம்முடைய ஜனாசாவுக்கு அவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா இல்லையா? அப்போ நம்ம ஜனாசாவுக்கு 4 பேர் வரணும்னா, நம்ம ஜனாசாவில் 10 பேர் கலந்து கொள்ளணும்னு சொன்னால் நாமும் இருக்கிற காலத்தில் இப்படியான நல்ல காரியங்களை செய்து காட்ட வேண்டுமா இல்லையா? அவருடைய ஜனாசாக்களில் பங்கெடுக்க வேண்டுமா இல்லையா? போகணுமா இல்லையா? ஆனால் அதை தவிர்த்து கொள்வதற்கான பல வழிமுறைகளையும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஜனாசாவினுடைய செய்தி வருகிறதா, எவ்வளவு முடிந்த அளவுக்கு ஜனாசாவை சென்று பாருங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான். அவருடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்க முயற்சி பண்ணுங்கள்.